புறப்பட்டு மீண்டும் மினாவிற்கு செல்வார்கள். இப்ப முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வலது பக்கம் வரப்போது ஆஜிகள் பாத்துக்கிட்டே வாங்க. பஸ் ஒரு நிமிஷம் நிக்கும். அரஃபாவுடைய காரியத்தை முடித்து விட்டால் மஷாருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மஷாருல் ஹராம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புனிதமான பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். வலது பக்கம் வருது, ஹாஜிகள் பாத்துட்டே வாங்க. வண்டி சுலபமா போது பாருங்க. மஷாருல் ஹராம் பிறை 10 இரவு அன்று மட்டும் ஒரு நாள் இரவு மட்டும் இந்த பள்ளிவாசல் திறந்திருக்கும். ஹாஜிகள் இங்குதான் மகரிப் இஷா தொழுவாங்க. இடம் கிடைக்காதவங்க வெளியே இருந்து அங்கங்க தொழுவாங்க. முஸ்தலிஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய மஷாருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல். இந்த மைதானத்திலே தான் 10 இரவு அன்று ஹாஜிகள் தங்கியிருப்பாங்க. நீங்க மினால கூடாரருக்கும் ஏசி இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், பெட் இருக்கும், தலையணை இருக்கும். அதே மாதிரி அரஃபாவிலும் இருக்கும். ஆனா முஸ்தலிஃபாவிலும் ஒண்ணுமே இருக்காது. கையத்தான் தலையணியாக வைத்து படுத்திருப்பாங்க, ஹேண்ட்பேக் வச்சு படுத்திருப்பாங்க. அல்லாஹு தஆலா இந்த அரஃபா, முஸ்தலிஃபா, மினாவெல்லாம் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தக்கூடிய இடம்தான் இந்த முஸ்தலிஃபா மைதானம். ஆண்டியும் அரசனும் பெரிய கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் எல்லோரும் இந்த மைதானத்தில் ஒன்றுதான் இந்த உணர்த்தக்கூடிய இடம்தான் இந்த இடம். ஹாஜிகள் பாத்துக்கிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 இரவு அன்று இந்த முஸ்தலிஃபாவிலே தங்குவதை பற்றி சொல்கின்ற போது ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை விட பாக்கியமான இரவு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ரெண்டு பக்கம் பாருங்க, பொடி பொடி கல்லு எல்லாம் கிடக்குது பாருங்க. மினாவிலே ஜமராத் என்று சொல்லப்படக்கூடிய கல், சைத்தான் கல் பிறக்குவது இங்குதான். அப்போ பாத்ரூம் நிக்க சொல்லு அம்மா சரி இந்த அம்மா குழு உள்ள வண்டி உள்ள கொஞ்சம் நிக்க சொல்லிட்டான். வண்டி இங்க நிக்கும், இன்ஷாலே முஸ்தலிஃபா நிக்கும். அங்க படா உங்களா ஜோரானால வந்து கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால ஹாஜிகள் இறங்கி பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு நீங்க இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வந்துருங்க. லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல முஸ்தலிஃபாவில் இந்த மக்கள் தங்குறாங்க. ஒரு நாள் ராவும் தங்குறாங்க முஸ்தலிஃபாவில். இந்த இடத்துல வெயில் பொட்ட வெயில்ல அங்க அவங்க தலையில கைய வச்சுக்கிட்டு தூங்குவாங்க. அதுதான் முஸ்தலிஃபா. இந்த இடத்துல ஹாஜிகள் தங்க வேண்டிய கடமை. இங்கே கடனா கடிக்கலாம், வசதி வந்து பாருங்க, கட்டிடம் நல்லது. எஹ்ராம் இங்கே கடிக்கிடுங்க. ஆமா, போன ஒண்ணு தொழ வேண்டியது அந்த புறப்பட வேண்டியதான். திரும்ப இருக்காங்க. ஆமா, எல்லாம் அங்கேயே முடிச்சுக்கிடுங்க. அங்க போனதுக்கப்புறம் திரும்ப அங்க இருக்க பாத்துன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நேரத்தில் சொல்லணும், பஸ்ல ஏறணும். ஓகே, இது முஸ்தலிஃபாவில் இந்த இடத்துல எஹ்ராம் கட்டிட்டு திருப்பி இன்னைக்கு ஒரு தாஃப் செய்யறதுக்காக, இன்னைக்கு ஒரு உம்ரா செய்யறதுக்காக இங்க வந்து மீகாத் இந்த இடத்துல கட்டுறோம். ஜராம்னு ஒரு இடம் இருக்குன்னா இந்தியாவுடைய இல்லை அப்படின்னாங்க. அந்த இடத்துல போக முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூணாவது ஆண்கள் ஏழாம் கட்டத்துக்கு ஒரு இடத்துல அப்படியே நின்று கட்டிக்க வேண்டியதான். இல்லன்னா நீங்க அங்க பள்ளியாசலுக்கு வழி நின்று கட்டுங்க. இதே மாதிரி தான், அது திறந்த வழிதான், ஓப்பன் தான். ஆமா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் அடுத்த வேலை முடிஞ்சது உங்களுக்கு. ஓகே, இன்ஷால்லா பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இது மக்கள் ஒரு 3 பேர் பாக்குறீங்க, பேர் வரல, வாழ்த்துக்கள். இது முஸ்தலிஃபாவுடைய இடம். அங்கங்க பள்ளிவாசல், அங்கங்க ஹெலிகாப்டர் நிக்குது. வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வருவாங்க. கவர்மெண்ட் அவ்வளவு சேஃப்டி பண்ணுது மக்கள் உயிரை. இந்த இடத்துல ஆணும் அரசனும் ஒண்ணு, அதிகாரிக்கும் வேலைக்காரனும் அந்த பள்ளியாசல யாரும் கணக்கான கொடிக்கணக்கான வாங்க, ஆஜி வாங்க, பாத்திரம் ஒழிச்சுட்டு வந்து